வணக்கம் மக்களே, இது உங்கள் நேத்ரன் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நடந்து முடிஞ்ச ஓஏ எக்ஸாமினுடைய செகண்ட் ரவுண்ட் என்ன, அடுத்த ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் ஒரு சின்ன டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 357 வேக்கண்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்க, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 36. ஸோ அதோட வேக்கன்சி பார்த்திங்கன்னா, சோப்தாருக்கு 40, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 310, குக்குக்கு 1, வாட்டர்மேன் 1, ரூம் பாய்க்கெல்லாம் 4, வாட்ச்மேன் 3 பேர், புக் ரிஸ்டோரர் 2 பேர், லைப்ரரி அட்டெண்ட் 6 பேர் தெரியும். ஸோ பே லெவல் சேலரியும் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு மொத்தம் 50 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு அடுத்த லெவல் என்ன, செகண்ட் ரவுண்டு என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ஒரு ஓவராலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் யார் குவாலிஃபை ஆகிறாங்களோ, அதாவது ரிட்டன் எக்ஸாமில் யார் குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்க ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு விதமாக நடத்துனாங்க. அதில் மேக்ஸிமம் மார்க் மொத்தம் 50. அதில் மினிமமாக குறைந்தபட்சம் எவ்வளோ எடுக்கணும்னா 15 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் தகுதி நிலை அடைய முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிடுறாங்க. ஸோ இந்த சோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், வாட்டர்மேன், வாட்ச்மேன், ரூம் பாய்க்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, ஸோ ஆஃபீஸ் எப்படி வச்சுக்கிறீங்க, ஹவுஸ் கீப்பிங், ஹைஜீன், ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் மெயின்டெனன்ஸ், அதாவது வீட்டு பொருளெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறீங்க, எப்படி அதை அப்ரோச் பண்ணுறீங்க, அதே மாதிரி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பொருள்கள், கருவிகளெல்லாம் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, அதே மாதிரி அதர் ஆஃபீஸ் டியூட்டிஸ், அதே மாதிரி ஹவுஸ் ஹோல்டு டியூட்டிஸ் இன்க்ளூடிங் ஃபுட் ப்ரொடெக்ஷன், குக்கிங், கிளீனிங், ஃபுட் அண்ட் பீவரேஜ் சர்வீசஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை சோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், வாட்டர்மேன், வாட்ச்மேன் அண்ட் ரூம் பாய் இருந்ததுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு கூப்பிட்டு அவங்க ஹவுஸ் கீப்பிங் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி சுத்தமாக இருக்காங்களா, வீட்டோடைய பொருள், ஆஃபீஸோடைய பொருட்கள்லாம் எப்படி பயன்படுத்துகிறாங்க, அது எப்படி உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை சமைக்கிற மாதிரி வந்தாலும் உணவு தயாரிக்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சுத்தமாக எப்படி வச்சுக்கிறாங்க ரூமையும் ஆஃபீஸையும் அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த சோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், வாட்டர்மேன் அண்ட் வாட்ச்மேன், ரூம் பாய். அதே போல் அடுத்த போஸ்டிங் என்னென்னா, போஸ்ட் ஆஃப் குக் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்குது. அதாவது சமையலர் அப்படிங்கிற ஒரு பதவி இருக்குது. அந்த பதவிக்கு என்ன ஒரு வேலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம்லேருந்து ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணி அடுத்த லெவலுக்கு போனாங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு அவங்களுக்கும் சேம் இதே தான். என்னென்னா, அவங்க எப்படி சமைக்கிறாங்க, எப்படி சுத்தமாக வச்சுக்கிறாங்க, பொருளெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது. அதனால தான் நேற்று கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்கல்ல, குக்கரில் 1 டம்ளர் அரிசி போட்டால் எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னு. ஸோ தான் அடுத்த போஸ்டிங் லைப்ரரி அட்டெண்டன்ட் அண்ட் புக் ரிஸ்டோரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைப்ரரி அட்டெண்டண்ட்டாக இருந்தாங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு போகும்போது புக்கை எப்படி ஷெல்ஃபில் எடுக்கிறாங்க, புக்குக்கு எப்படி பைண்ட் பண்ணுறாங்க, பைண்டிங் போடுறாங்க, அதே மாதிரி புக்கை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, அதே மாதிரி லைப்ரரி எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, அது போக அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதா சொல்கிறாங்க. ஸோ இதாங்க செகண்ட் ரவுண்டுக்கான ஒரு இதே நடக்க போது. இப்போ நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் நேற்று நடத்துனீங்கன்னா, அதில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் இதுதான் நடக்கும். வேறு எதுவும் நம்ம பெரும்பாலும் யோசிக்கிற அளவு இருக்காது. ஆனால் இதில் விஷயம் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சில போஸ்டிங் 5 அதுக்கு மேலேயும் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த போஸ்ட்டோடைய எண்ணிக்கை 5ஆக இருக்கலாம், இல்லை அதற்கு மேலேயும் இருக்கலாம். அதாவது இப்போ எக்ஸாம்லேருந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 310 வேக்கண்ட் அதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா 1:2 ரேஷியோவில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 5 and above 5 அல்லது அதற்கு மேற்பட்ட பணியிடங்கள் ஏதாவது ஒரு பணியில் இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு அவங்களுக்கு தேவையான ரிட்டன்னு, ப்ராக்டிக்கல் அதெல்லாம் சேர்ந்தது போக கடைசி அவங்கள செலக்ட் பண்ணும்போது 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் இது பண்ணுவாங்க. அதாவது 2 பேரை செலக்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு ஆளை தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, அதே போல் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட பணியிடங்கள் இருந்துச்சுன்னா 1:3 அப்படிங்கிற ரேஷியோலையும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைனலாக நம்மளை எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓரல் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் ரிட்டன் கிளியர் பண்ணி ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் போயிட்டீங்க. ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் கிளியர் பண்ணி ஓரல் டெஸ்ட்டுக்கு போகிறாங்கல்ல, சும்மா வாய்மொழி தேர்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓரல் டெஸ்ட்டில் மேக்ஸிமம் மார்க் 10, 10க்கு நீங்கள் குறைஞ்சது 3 எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஓரல் டெஸ்ட்டில் ஒன்றும் இல்லை, உங்களுடைய மென்டல் அலர்ட்னஸ், ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட், எத்திக்ஸ், கேரக்டர் தான் பார்க்குறாங்க. அதாவது உங்களுடைய நன்னடத்தையும், உங்களுடைய ஆக்டிவிட்டியும், உங்களுடைய திறமைகளையும் தான் பார்க்குறாங்க. ஸோ அதில் மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் ஓரல் டெஸ்ட் வந்துட்டிங்கனாலே பெரும்பாலும் உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 95% கிடச்சிடும். அந்த 5% தான் கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் நல்லா தெளிவாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உறுதியாக இருக்கும். அதே மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட் கடைசியாக ரிட்டன் நடந்துச்சு,
ப்ராக்டிக்கல் முடிஞ்சு ஓரல் டெஸ்ட்டும் முடிஞ்சு 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி என்னென்னா நீங்கள் ரிட்டன் எழுதுனீங்களா அந்த மார்க்கை வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. பேசிஸ் ஆஃப் கம்பைன்ட் மார்க்ஸ் செக்யூர்டு பை கேண்டிடேட்ஸ் என்னென்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அண்ட் ஓரல் டெஸ்ட். ப்ராக்டிக்கலும் ஓரல் செய்முறை தேர்வு வாய்மொழி தேர்வில் நீங்கள் என்ன மதிப்பெண்கள் எடுத்தீங்களோ அது மட்டும்தான் வந்து உங்களுடைய ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பேசிஸ் அடிப்படையில் தான் நீங்கள் அந்த மார்க் எடுத்த அடிப்படையில் தான் கட் ஆஃப் வச்சு அதில் ரிசர்வேஷன் வச்சு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி செலக்ட் பண்ணி நீங்கள் டியூட்டிக்கு போகும்போது வேலைக்கு போய் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வேலை இருக்கும் அப்படிங்கிறத கீழே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து ரெசிடெண்ட் அசிஸ்டண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ அப்படி தங்கும் பட்சத்தில் அவங்க வந்து க்ளீனிங், சமைக்கிறது, கடைக்கு போகிறது எல்லா வகையான வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிறத இங்கே ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க வந்து அதுக்கப்புறம் இது பண்ணுறது. அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஒருவேளை எங்கே இருக்குன்னா மதுரையிலையோ சென்னையிலையோ எந்த இடத்துல வேக்கண்ட் இருக்கோ அந்த மாதிரி வந்து அந்த ரேஷியோ பார்த்துட்டு எங்கே வேக்கண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற இடத்த செக் பண்ணிட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க வந்து இப்போ ரிட்டன் எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஆன்சர் கீ செக் பண்ணிட்டீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நிச்சயம் அவங்க எல்லாருக்கும் கிடைக்கும். தேங்க்யூ.